ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, அனைவராலும் எதிர்பார்த்த அருமையான சூப்பரான நிரந்தரமான பதவிக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. அதை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். தயவு செய்து இந்த வீடியோவை முழுவதும் பாருங்க. பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க. இதுவரை நமது டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணலன்னா அதற்கான லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுத்துருக்கிறேன், ஜாயின் பண்ணிக்கிடுங்க. யூடியூப்ல போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் பாத்தீங்கன்னா டெலகிராம் குரூப்லயும் அப்டேட் பண்ணுவோம். ஸோ நீங்க யூடியூப்ல பார்க்க மிஸ் பண்ணிட்டாலும் டெலகிராம் குரூப்ல மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ பாத்தீங்கன்னா அனைவராலும் எதிர்பார்த்த சூப்பரான பதவிக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருக்காங்க. இந்த பதவிக்கு ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க அனைத்து கம்யூனிட்டிக்கும் எந்த விதமான கட்டணமும் வந்து கிடையாது. எந்த விதமான எழுத்து தேர்வும் வந்து கிடையாது. நேரடி பணி நியமனம் பண்றாங்க. இந்த பதவிக்கான குறைந்தபட்ச கல்வி தகுதின்னு பாத்தீங்கன்னா 5ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், நீங்கள் இந்த பதவிக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஸோ அதற்கு மேல் நீங்கள் எது படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு எனி டிகிரி முடித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். குறைந்தபட்ச கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா 5ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 21 முதல் 35 வயதிற்குள் இருக்க வேண்டும். ஸோ இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 20/11/2020. ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு கிராமங்களுக்கு கிராம உதவியாளர் பதவிக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ எந்தெந்த கிராமத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னா பன்றிமலை, கோடால்வாவி, தோணிமலை, சிறங்காடு, அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா கிராமத்தின் பெயர் பார்த்தீங்கன்னா பழக்கொணுத்து, அழுக்குவார்பட்டி. ஸோ அந்த கிராமங்களில் பார்த்தீங்கன்னா கிராம உதவியாளர் பதவிக்கான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 5ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 21 முதல் 35 வயதிற்குள் இருக்க வேண்டும். வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து தற்போது வரை பார்த்தீங்கன்னா புதுப்பித்து வந்திருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு சைக்கிள் ஓட்ட திறந்திருக்க வேண்டும். ஸோ இந்த பதவிக்கு பார்த்தீங்கன்னா என்னைக்குள்ள விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்கன்னா நவம்பர் 20க்குள் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மேற்கு தாலுகா அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ தகுதியும் விருப்பம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க அனைத்து கம்யூனிட்டிக்கும் எந்த விதமான கட்டணம் வந்து கிடையாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த ஒரு வேலைவாய்ப்பு சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.